நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசியல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் டிஎன்எபி சம்பந்தமான எந்த ஒரு பகுத்தறிவும் இல்லாத காரணத்தால் இந்த இது புதிய முடங்கி போயிருக்கு. அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மேல்மாடியில் வந்து சோலர் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. சோலருக்கான வெற்றி அந்த சிலிண்டர் உங்களுக்கு இன்வெர்ட்டர் வைத்து அதுக்கான என்ன சொல்கிறது ஒரு கரண்ட்டுக்கு என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சோலருக்குரிய கரண்ட்டையும் வந்து அவுட்புட் இல்லை இன்புட் எடுப்பாங்க. அது அடிப்படையில் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது சில இடங்களில் வந்து சில நேரங்களில் எலி கடிச்சிருக்கலாம். ஒரு நேற்றிரவு மழை பெஞ்சது அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சோட் ஆகி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அந்த அதுக்கான அனைத்து உபகரணங்களும் எரிஞ்சு நாசமாக இருக்குது. நிச்சயமாக மேலே போகலாகிறது சுவாசிக்க ரொம்ப கஷ்டமாகிறது. அது அடிப்படையில் வந்து நாங்கள் மேலே போயிட்டு மேல்மாடி தொங்கலுக்கு போக முடியலை, எங்களால் சுவாசிக்க முடியலை. ஏன்னா கரண்டும் சோட்டாக வாய்ப்பு இருக்குது, சஜிலாக கரண்ட் எங்களுக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது அடிப்படையில் மேலே போகலை. நிச்சயமாக இந்த செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இது வந்து ஃபயர் சர்வீஸ் வந்திருக்கு. என்ன இதில் வந்து 3வது மாடியெலாம் வந்து நெருப்பு பிடிச்சிருக்கு. நாலாம் மழை கூட வேலைக்கு
ரூம் துராப்பியலா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புகை மண்டலமாகவே இருக்குது பாருங்கள். மேலே போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக புகையாயிட்டு ஃபுல்லாக புகையாயிட்டு ஃபுல்லாக புகையாயிட்டு பாருங்கள். புகையாயிட்டு சுவாசிக்கிறதே கஷ்டமாக கிடக்கு. பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இதெல்லாம் அங்கே மேலே நிற்கிறான், நெருஞ்ச இடத்துல நிற்கிறான்னு பாருங்கள். கீழே ஃபயர் சர்வீஸ் வாகனம் நிற்கிது. இது எங்கே நடந்தாண்ணே? சோழர் சோட்டாய் ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாசி பொங்கல் மாதிரிக்கு போகலாம் கிடக்கு. அவ்வளவு சுவாசிக்க ருசிக்கான ரசம் கிடக்கு. புகையாக கிடக்குங்களா மேலே போயிருக்கணும் தீயணைப்பு துறையினர். ஒரு ஆள் ராஜோய் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். மேலே சோழர் கூட்டிருக்கு. இந்த சோழரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. சோழர் பெக்கியில் ஏதோ எலி கடிச்சு பண்ணிங்க. எலி கடிச்சதால் கரண்ட் ஷோட் பண்ணி வந்து
மேல் மாடி அறை வந்து முழுவதும் ஃபுல்லாக புகை மண்டலம் மேலே போகவே இல்லாது, சுவாசிக்கவே இல்லாது. இப்போ வந்து தீயணைப்பு கூட வந்து அதை அணைக்கிறதுக்கு முயற்சி செய்து வராங்க. பாருங்க, பைப்பில் இவ்வளோ லீக் ஆகி தண்ணி அடிச்சு வந்துருக்கேன். திருப்பி போவோம், என்னடா முதல் போயெல்லாம் போயிடுவோம், மேலே சுவாசிக்க கஷ்டமாக போயிட்டு இப்போயே மனம் வந்து அப்படி அடிச்சுக்கலான்னு இருக்கு. இங்கே பாருங்கள், அப்படி இடிஞ்சு அதெல்லாம் இடிஞ்சு அப்படியே கிடக்குது, இதெல்லாம் இடிஞ்சது. மேலே போக போகிறோம். இதான் இடிஞ்ச மாடி, எப்படி இருக்குன்னு பாருங்க. மண்டலம் இதுதான் இடிஞ்ச மாடி. இதுக்கு மேலே ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சுவாசிக்க ரொம்ப கஷ்டமாக கிடக்கு. பாருங்க, எல்லாம் இடிஞ்சிருக்கு. போய் பார்ப்போம் மேலே எப்படி இறங்கி. இது பாருங்க, இதுதான் சூட்டா இருக்கு. அடிச்சு தண்ணி ஒரு கோல்
மாநகர சபை மாநகர சபை மாநகர சபை தீயணைக்கும் படத்து இது வந்து அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கே சாவச்சேரி வரணும். சாவச்சேரி வந்து தான் நாங்கள் வடமானம் நோக்க நாங்கள் தான் ஏன் சாவச்சேரிக்காண்டு தனியாக கொடுக்கல இல்லை ஒவ்வொரு தென்மராட்சி வடமராட்சி கண்டு கொண்டு ஒரு வாகனம் வழங்கப்படாத என்ன காரணம்? அவ்வளவு நிதி பற்றாக்குறையா இல்லை? நிதி பற்றாக்குறை இல்லை, தீயணைப்பு சம்பந்தமான இங்கே இருக்கிற நிலையாருக்கு தெரியாது. ஆனபடியாக தான் தீயணைப்பு சேவையை உதாரணமாக காட்டி இங்கே ஒரு செயல்பாடு செய்கிறேன். கனடிய அரசு 85ஆம் ஆண்டு கொடுத்த தீயணைப்பு படையை வைத்து நாங்கள் பல காலம் யாழ் வடமாகாணம் முழுக்க சேவையில் செய்து கொண்டு வரோம். அதிலே இப்போ ஒரு வாகனம் பழுதாக போயிட்டு இன்னொரு வாகனம் முதல் குறிப்பிட்டால எங்களுக்கு ஃப்ரீயாக தந்தவங்க அதையும் நாங்கள் இப்போ அதுக்கு சேவை கூடி அது பழுதாக போய் நிற்கிது. இதுக்கு மிஞ்சிய ஒரு வாகனமும் இல்லை. இந்த புதிய அரசாங்கம் கூட எங்களுக்கு இன்னொரு தீயணைப்பு சேவைக்கு ஒரு வாகனம் வடமாகாணத்துக்கு கண்டு இன்னும் தரையில்லை. வடமாகாணத்துக்கு கண்டு இன்னும் புதிய 2014ஆம் ஆண்டு ஒரு புது வாகனம் தந்து அதுக்கும் ஃப்ரெண்டு பழுதாக போய் நிற்கிது. ஆனபடியாக தீயணைப்பு சேவை கண்டு எங்களுக்கு ஒரு தீயணைப்பு வாகனம் கட்டாயம் முழு மீடியாக்களும் அரச நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு ஊடாக எங்களுக்கு யாழ் வடமாகாணங்களுக்கு தீயணைப்பு சேவை வாகனங்களை தந்து மறுக்கட்டுக் கொள்கிறோம். வடக்கு மாநிலத்தில் வந்து இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு வாகனம் தான் இருக்குது. ஒரு வாகனம் தான் நிற்குது. வடமாநிலம் வாகனம் நிற்குது. அது கிளிநொச்சியை மூவ் பண்ணி அதுக்கு ஆக்கள் போடாத காரணத்தினால கிளிநொச்சியில் ஸ்தாபிதம் அடைஞ்சு வாகனம் பவுசர்லாம் நிற்குது. இன்னும் அதுக்கு ஆக்கள் நடவடிக்கை தீயணைப்பாளர் அதுக்கு செய்யலை. தீயணைப்பாளர் படையை உருவாக்கல. என்னதுக்கு அது உருவாக்கினா ஏகப்பட்ட இளைஞர்கள் வடமாகாணத்துக்குரிய இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசியல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தீயணைப்பு சம்பந்தமான எந்த ஒரு பகுத்தறிவும் இல்லாத காரணத்தால் இந்த இது புயம் முடங்கி போயிருக்கு. ஆனபடியாக தான் இது சம்பந்தமாக எந்த ஒரு மீட்டிங்லேயுமோ எந்த ஒரு அரசியல் ரீதியாகவோ எந்த ஒரு பிரச்சார மேடையிலையோ தீயணைப்பு சம்பந்தமாக கதைக்குறையில் இன்றைக்கு யார் வடமாகாணம் வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 11 மாடி கட்டிடம் கூட கொண்டு வந்துட்டோம். 80ஆம் ஆண்டு 3 மாடி கட்டிடம் கிடந்தது. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 11 மாடி கட்டிடத்துக்கு கூட கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஃபயர் சர்வீஸ் சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்றம் இது காலம் இல்லை. நீங்கள் இது சம்பந்தமாக எம்பி யாரோட சந்திச்சு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வடமாகாணத்தில் எம்பி ஆக்கள் வந்து வரிக்கின தேர்தல் பிரச்சாரம் செய்கின ஜனாதிபதி வார நாங்கள் இந்த அவசரம் கொண்டு போகிறோம். ஜனாதிபதி கூட இதே நிற்று வருகுது. கொழும்பில் இருக்கிற மாற்றத்துக்கும் வடமாகாணத்துக்கு இருக்கிற மாற்றத்துக்கும் வித்தியாசம் கூட வார ஜனாதிபதி கூட தெரியுதில்லை. வார அரசு அதிகாரிகளுக்கும் தெரியுதில்லை. வார அரசியல்வாதிகளுக்கும் தெரியுதில்லை. வடமாகாணத்தில் இந்த சர்வீஸ் வந்து என்ன இருக்குது. நாளைக்கு உயிர்ச்சேதங்கள் போன பிறகு தான் நாங்கள் இந்த இதை கொண்டு வர போகிறோம். எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னவே நாங்கள்
கன்னடத்தை நாங்கள் வேலை செய்கிறார்கள் எங்களுக்கு இப்போ கதைக்கிற வடிவத்தில் கொடுத்துட்டேன் எங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் எங்களால் என்ன ஒரு மக்களின் சொத்து அழிகிறது நாங்கள் விரும்புகிறோம். ஆனபடியாக இதை மேற்கோள் காட்டி மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் ஆளுநர் வடமாகாண ஆளுநரும் ஜனாதிபதிக்கு முன்வைத்து எங்களுக்கு வடமாகாணத்துக்கு கண்டு 3 இடத்துல சேவையின் பிரகாரம் அத்தியாவசியத்தின் பிரகாரம் எங்களுக்கு தீயணைப்பு வாகனங்களை தந்து அதுக்குரிய ஆட்களை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய சான்ஸ் இருக்குது. அன்றைக்கு எங்களுக்கு பொறுப்பதிகாரி கேட்குறார் வடமாகாணத்தில் இன்ஜினியர், அதாவது தீயணைப்பு சேவையில் யாழ் மாநகரத்துக்கு இன்ஜினியர் வடமாகாணத்தில் தீயணைப்பு சம்பந்தமாக படித்த ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் இருக்கிறாங்களான்னா ஒருவர் கூட இல்லை. என்னென்னு சொன்னால் இது இந்த துறை வித்தியாசமாக எங்களுக்கு ஒரு தெரியாது. இந்த இளைஞருக்கு தெரியாது தீயணைக்கும் படைக்கு ஆட்கள் தேவை என்ன, பொலிஸ் என்ன போகிறாங்க, தேவி என்ன போகிறாங்க, ஆமி என்ன போகிறாங்க, அரச உத்தியோகம் என்ன போகிறாங்க. தீயணைக்கும் படை என்று ஒருவருக்கும் யாழ்ப்பாணத்தில் போய் ட்ரைனிங் எடுத்து கொழும்புல ட்ரைனிங் எடுத்தால் இங்கே வந்தால் வேலை வாய்ப்பு. ஆனால் அவருக்கும் தெரியாது. நிறைய வேலை வெற்றிடங்கள் எல்லாம் இருக்குது. ஆட்கள் பற்றாக்குறையால் தீயணைப்பு சேவை அப்படியே இருக்குது. அதாவது அதிகாரிகளின் கவனக்குறைவாலையும் இந்த தீயணைப்பு சேவை இப்படியே இருக்குதுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நேரம். ஏன்னா 85ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தீயணைக்கும் படை இன்றைக்கு 2005 வந்தும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. 2014ஆம் ஆண்டு வந்த அரசியல்வாதிகளால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பிக்கப்பும் ஒரு புதிய ஃபயர் இன்ஜின் தான் எங்களுக்கு 2014ஆம் ஆண்டு தரப்பட்டது. அதுக்கு முதல் கிடந்த ஃபயர் இன்ஜின் வந்து 1985ஆம் ஆண்டு கனடிய அரசான கொழும்புல இருந்து எங்களுக்கு யாழ் மாநகர சபைக்கு டொனேஷன் பண்ணது அன்பளிப்பாக கொடுத்ததில் தான் 2 தீயணைப்பு அதிகாரி வந்து மிச்சாக ரெய்னிங்காக வச்சு செய்து வந்தாங்க. உலக காலம் இந்த யுத்த காலம் முழுக்க ஒரே ஒரு வாகனம் தான் உலக காலம் செய்தது. ஆனால் இப்போ தற்போது எங்களுக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது, இவ்வளோ வெற்றிமை வந்து எங்களுக்கு ஒரு தீயணைப்பு வாகனங்களும் இல்லை. அதனால் எங்களுக்கு முதல் அரசியல்வாதிகள் யார்கிட்ட இருந்தாலும் இதுக்கு சம்பந்தமான உயிர் காப்பு தொழிலை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். ஃபயர் சர்வீஸில் வந்து வந்தவர்கள் இப்போ திரும்பி வலிக்கிட்டாங்க தாங்க போகிறதுக்கு தங்களுடைய காரியாலயத்துக்கு.